வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் இன் ஆல் அழகுராஜா. நான் உங்கள் செல்வா. இன்றைக்கி நான் விஜய் அண்ணா மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். ஏன்னா விஜய் அண்ணா தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் என்ன சொன்னீங்க? 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். ஆனால் இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? எங்களை விவசாயிகள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒவ்வொரு விவசாயி கரும்பு இதை நெல் இதெல்லாம் வாங்கியிருந்தா 90,000க்கு மேலே தான் வாங்கியிருப்பாங்க. 50,000 அப்படிங்கிறது எங்களுக்கு 90,000க்கு 50,000க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 50,000ங்கிறது அவர் சொன்ன இது பாயிண்ட்டுக்குள்ளே மீட் அவுட் ஆகாது. கம்பல்சரி 90,000 கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் விவசாயிகள் கடன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எங்கள் பாயிண்ட்டுக்குள்ளே வரல. அதுக்காக மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் கோரிக்கை வைக்க வந்திருக்கிறோம். கொடுத்தாங்க சார், வரணும் அப்படின்ற நம்பி தான் ஓட்டு போட்டோம். நான் ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு அறிக்கையா இருக்குதுன்னு தான் என்னுடைய. சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்ற நிலைக்கு தானே நீங்களும் இருக்கின்றீர்கள். அனைத்து கடனையும் நிபந்தனை தள்ளிவிடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அவர் கொடுத்த அறிக்கையிலும் இருக்கிறது. அதை விட்டுட்டு இப்பொழுது 50,000 வரை தள்ளுபடி என்றும் பாக்கி சிறு விவசாயி குறு விவசாயி என்று பிரித்து எங்களுக்குள் சண்டையை ஊட்டிவிட தயாராகிவிட்டார். இதில் ஆர்பிஐ ரூல் படி தான் அண்ணன் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆர்பிஐ ரூல் எப்போங்கண்ணா வந்தது? 2024 வந்ததுங்கண்ணா. ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது 2026 பிப்ரவரியில். இதில் வேற ஒரு டேட்டு வேற சொல்கிறீங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும், அதாவது லாஸ்ட் ஒரு வருஷம் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் கடன் தள்ளுபடி. ஏன் அதுக்கு முன்னாடி வாங்கினவங்கெல்லாம் விவசாயி இல்லையா? வாங்கி கடன் கட்ட முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் விவசாயியாக அவங்களுக்கு தெரியலையா? இதில் வேற ஆர்பிஐ ரூல் படி தான் நாங்கள் தள்ளுபடி பண்ணோன்னு சொன்னீங்க. ஆர்பிஐ ரூல் எப்போங்கண்ணா வந்தது? 2024 வந்தது. ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது எப்போ கொடுத்தீங்க? இப்போ பிப்ரவரியில் கொடுத்தீங்க. அப்போது நீங்கள் சொன்னது எல்லாம் இது தெரிஞ்சே பொய் தானே சொல்லியிருக்கிறீங்க. அடிச்சு விடுவோம், ஜெயிச்சா அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை நம்ம இந்த மக்களை ஏமாற்றுவோம், யார் நம்மளை கேட்க போகிறாங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் இவங்களுக்கு தேவை இன்ஸ்டாகிராம் தான், ஃபேஸ்புக்கு தான், அதில் நாம் டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது போதும் இவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி பொய் சொன்னீங்களாண்ணா?